இந்த வீடியோவில் நாங்கள் கருணக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு வறுவல் செய்வதுக்கு நான் இங்கே ஒரு 400 கிராம் கருணக்கிழங்கு எடுத்துருக்கேன். நம்ம இதில் இருக்கிற தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுன்னா அது வெந்துடும். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரே ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து ஒரு குச்சி அது உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா உள்ளே அழகாக இறங்கும். அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா வெந்திருக்குன்னு. நான் காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் குச்சி எடுத்து உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே போயிடுச்சு. நல்லா வெந்திருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காய்ஞ்சதோ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தாட்ட நம்ம வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்குங்க. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. அது எண்ணெயிலே வேகணும். அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த காரம் எல்லாம் ஊறிடும். நல்லா உப்பு எல்லாம் ஊறிட்டு எண்ணெய்லாம் நல்லா உறிஞ்சிது பாருங்கள். நல்லா வந்துருச்சு. இப்போது எல்லாமே உறிஞ்சிச்சு பாருங்கள். அந்த காரம் மசாலா எல்லாமே. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள். இது மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இது மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு. இது சாதா டிஷ்ஷு தான். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு எல்லா குழம்புக்கும் வச்சு நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் மாதிரி கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.